கொடுக்கணும்னு பேருக்கு கொடுக்காம கிறிஸ்பினஸ் எல்லாம் இல்ல, ஸ்டஃப்பும் கொஞ்சமா தான் வச்சிருக்காங்க, சொல்லிக்கிற மாதிரி இல்ல, மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா நான் அந்த மெனுல பார்க்கும்போது வேற தான் இருந்தது. பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன், வெரி ரேர் டிசீஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னால கை கூட ஒழுங்கா தூக்க முடியாது. இருந்தாலும் எனக்கு இந்த ஃபுட் ரிவ்யூலாம் பண்ற ரொம்ப ஆசை, நல்லா பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் இருந்தா தான் நான் இன்னும் நிறைய பண்ண முடியும். ஏன்னா நான் வீல் சேர் பர்சன் தான். நான் வெளியே போய் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு என்னோட வீடியோ ஷேர் பண்ணி வியூஸ் அதிகப்படுத்துறீங்களோ அப்பதான் எங்க வீட்டுல என்ன வெளியே வந்து கூட்டிட்டு போய் வீடியோஸ் வந்து எடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால தான் மறக்காம உங்களால முடிஞ்சதை பண்ணி விடுங்க டூ. ஹாய் டூட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம 3வது இஃப்தார் பாக்ஸ் தான் பார்க்க போறோம். எந்த இடத்துல இருந்து இஃப்தார் பாக்ஸ் வாங்கியிருக்கோன்ட்டு வாங்க பார்த்து. இந்த இஃப்தார் பாக்ஸ் தான் பார்த்துருக்கோம், பழம் ஜமீரா. ஸோ ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இருக்கா என்னன்னு தெரியல. இது வந்து நம்ம ஜொமேட்டோல தான் வாங்கியிருந்தோம். 344 ரூபான்ட்டு. என்ன எத்தனை ஐட்டம் இருக்குன்ட்டு பார்த்துடலாம். டூட் பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 11 ஐட்டம் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிடலாம் வாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி பார்த்துக்கோங்க. இதில் வந்து வாட்டர்மெலன், பைனாப்பிள், கிரேப் போட்டிருக்காங்க, பப்பாயா போட்டிருக்காங்க. சாப்பிட்டுடலாம். நல்லா ஸ்வீட்டா இருக்கு வாட்டர்மெலன். நெக்ஸ்ட் நம்ம டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 கொடுத்துருக்காங்க. இதோ பாருங்க தெரியும், 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆஸ் யூஷுவல். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு வேற என்ன இருக்குன்னு நம்ம சாப்பிட்டுடலாம். ஒரு ஷவர்மா ரோல் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுடலாம். ஷவர்மா கொடுக்கணும்னு பேருக்கு கொடுக்காம நல்லா ஒரு பல்கா கையில பிடிக்க முடியாத அளவுக்கே கொடுத்துருந்தாங்க. அவ்வளவு வெயிட்டா இருந்தது அது தூக்கும் போதே. நல்லா இருக்கு. நல்லா உள்ள ஸ்டாப் பண்ணி மீடியமான அளவுல மைனஸ் கோஸ்ட்லாம் போட்டு மேல இருக்க குப்பூஸ் நல்லா சாப்பிட்டா நல்லாவே இருக்கு. இன்னொரு ஒரு லைட்டா ஒரு பைட் பண்ணிக்கலாம். வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு சிக்கன் சால்சா கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசா இருக்கு. ஆனா கிறிஸ்பினஸ் எல்லாம் இல்ல, ஆனா நல்லா சாஃப்டா இருக்கு. உள்ள ஸ்டஃப்பும் கொஞ்சமா தான் வச்சிருக்காங்க. இன்னொரு ஒரு பைட் பண்ணிக்கிறேன். ஓகே, சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அலியும் கொடுத்துருக்காங்க. ஸோ குவான்டிட்டி பார்த்துக்கோங்க, இவ்வளோதான் இருக்கு, எடுக்கலாம். மேலே வந்து புதினா, ஒரு முந்திரி இருக்கு, அதுக்கப்புறம் வறுத்த வெங்காயம் போட்டிருக்காங்க. ஸோ எடுத்துடலாம். அதுமே நான் ஸ்பூனால எடுக்க நான் ட்ரை பண்றேன். எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுல போட்டிருக்க அந்த சினமன் ஃபிளேவர்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம சாப்பிடும் போது அரோமா ஸ்மெல் பண்ண முடியுது. நல்லாவே இருக்கு டேஸ்டும். மேல போட்டிருக்க அந்த வறுத்த ஆனியன் எல்லாம் நல்லாவே இருக்கு. வாயில அடிபடுது. உள்ள அந்த மட்டனுடைய மீட்லாம் நம்ம சாப்பிடும் போது நல்லா சூ பண்ண முடியுது, வாயில தட்டுப்படுது. ஸோ இன்னொரு ஒரு பைட், ஏன்னா அலிமு. ஸோ அதெல்லாம் கொஞ்சமா சாப்பிட்டா நல்லா இருக்குமா என்ன? ஆனால் அவங்களே கொஞ்சமா தான் கொடுத்துருக்காங்க. டூட், இந்த அலிம் என்ன ரொம்ப டெம்ப் பண்ண வந்து நான் 2வது பைட்டை வச்சேன். அவங்க நேம் மட்டும் வந்து ஆத்தன்டிக் அலிம்னு வச்சிருந்தாங்க. என்னடா அப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா டேஸ்ட்ல பக்கா கிளப்பிட்டாங்க. ஏன்னா என்ன
2வது பைட்டு சாப்பிட்டுன்னு தோணுது. ஆனா என்ன குவாண்டிட்டி ரொம்ப கம்மியா கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம வேற என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ருமாலியன் ரொட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுடலாம். கூட வந்து சிக்கன் கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன சூப்னு பார்த்துடலாம். சிக்கன் சூப் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இந்த டிஷ்ஷை மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா நான் அந்த மெனுல பார்க்கும்போது வேறதான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வந்து மாத்தி வைக்காம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ருமாலி ரொட்டியும் அது கொடுத்துருக்க இதுவும் ரொட்டி நல்லா சாப்பிட்டா ரட்டம் இருக்கு. சிக்கன் கிரேவி தான் கொடுத்துருக்காங்க இந்த ரொட்டிக்கு. டேஸ்ட் வந்து நல்லா ஸ்வீட்டா பீசஸ் வந்து நல்லா சாஃப்டாவே இருக்கு. ஜூசினஸா இந்த கிரேவி டேஸ்ட் நல்லா இருக்கு. கொஞ்சம் மைல்டான ஒரு ஸ்வீட்னஸோட இவங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால நல்லாவே இருக்கு. அது ஒரு சிக்கன் ஒரு பைட் வச்சு ஸோ அப்படியே இந்த டிஷ்ஷஸ்ல எல்லாத்துலயும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்றதுனால தான் இன்னும் சுவையை அதிகப்படுத்துறது. மந்தி ஸோ அதையும் நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மந்தியில வந்து கிரேப்லாம் போட்டிருக்காங்க. ஸோ மந்தி எடுத்து ரைஸ் வந்து நல்லா நீளமாவே இருக்கு. இந்த மந்தி நான் பிளேட்ல சர்வ் பண்ண உடனே ஒரு அரோமா என் மூக்கை தொலைச்சிது பாருங்க. செம்மையா இருந்தது. எல்லாம் அந்த ஸ்மோக்கினஸ் நல்லாவே தெரியுது. சிக்கன் மந்தி தான் இது. நல்லா அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து மந்தில இருக்கு. சிக்கன் எடுத்து ஒரு பைட் வச்சு மந்தி கூட சாப்பிட்டோம். சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. அப்படியே ஒரு பைட் போயிடலாம். சிக்கனும் அந்த மந்தியும் சேர்ந்து சாப்பிடும் போது அதுல இருந்து ஒரு ஃப்ளேவர் தனியா பேசவே விட மாட்டேன் வருது பாருங்க. அடா சிக்கன் பாருங்க. சிக்கன் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சிக்கன்ல போட்டிருக்க மேரினேஷன் மசாலா கரெக்டான அளவுல கரெக்டான ஸ்பைசஸோட அந்த ஸ்மோக்கினஸ் ஃபிளேவரோட இன்னும் நம்மள சாப்பிட்டு தூண்டுது. நெக்ஸ்ட் ஒரு குலாப்ஜாம் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து சாப்பிட்டுடலாம். கசாக் பீட் கொடுக்க இந்த இடத்துல குலாப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. சாஃப்டா இருக்கு குலாப் ஜாமுன். வாயில போட்டு அப்படியே கரையுது. இங்க ஒரு மாசா கொடுத்துருக்காங்க. தண்ணி ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் 12 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சில டிஷ்ஷஸ் வந்து மாறி தான் கொடுத்துருக்காங்க ஆல்டர்னேட்டிவ் பண்ணி. 344 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இஃப்தார் ஸ்நாக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். யாரும் இன்னும் பார்க்கலன்னா மறக்காம பாருங்க. மேல ஐகான்ல தரேன். அதுக்கப்புறம் SS ஹைதராபாத்ல இருந்து இஃப்தார் பாக்ஸும் வாங்கி ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். அதுவும் இன்னும் நீங்க பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம சேனல்ல போய் பார்த்துடுங்க. ஷார்ட்ஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தோட லிங்கையும் நான் வந்து மேலே உங்களுக்கு ஐ பட்டன்ல தரேன். மறக்காம தடுப்பூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வேற வீடியோல பார்க்கலாம் டூட். நம்ம சேனல் வந்து இன்ஸ்டா ஃபேஸ்புக்லயும் இருக்கு. அங்கேயும் நீங்க பார்த்து நம்மளுக்கு ஆதரவு தாங்க. மறக்காம நம்ம சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் நிறைய வீடியோ பண்றதுக்கு எனக்கு நீங்க ஊக்குவிக்க முடியும். ஸோ ஓகே டூட், பாய்.